தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் ஜுவல்லர்ஸ். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தினத்திற்கு வாழ்த்து. புதிய அரசமைப்பு நிச்சயம் இயற்றப்படும், அரசாங்கம் உறுதி. ஜனாதிபதி மீது நம்பிக்கை இல்லை, முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் பகிரங்கம். ஜனாதிபதி அனுரவை இழிவுபடுத்தியுள்ளனர், டியு பகிரங்க குற்றச்சாட்டு. அரசாங்கத்திற்கு சவால் விடும் நபராக ரணில், உதய கம்மன்பில எச்சரிக்கை. தேவாலயங்களுக்கு வழங்கப்படும் விசேட பாதுகாப்பு, குவிக்கப்படும் போலீசார். பதவியேற்கும் முன்பே அடுக்கடுக்காக மிரட்டும் ட்ரம்ப். கோட்டா டூவே அனுர, எங்களை புறக்கணித்தால் ஆபத்து என்கின்றது ட்ரெலோ. தொடர்வன விரிவான செய்திகள். 2 வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாளுக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்தவரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்த தினத்துக்கு சமூக வலைதளம் ஒன்றில் அவருடைய படத்தை பிரசுரித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நபர் ஒருவரால் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த படத்திற்கு கீழ் அந்த நபரின் சமூக வலைதளத்தின் நட்பு வட்டாரத்தில் இருந்த சிலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தனர். இவ்வாறு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்த வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமே பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் வவுனியா அலுவலகத்தில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இம்முறை வடக்கு கிழக்கு பகுதியில் பிரபாகரனின் பிறந்தநாள் மற்றும் மாவீரர் நாள் நிகழ்வு அரசாங்கத்தின் கெடுபிடிகளற்று இடம்பெற்ற நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற இச்சம்பவத்திற்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய அரசமைப்பு இயற்றப்படும் என்ற உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும். இந்த விடயத்தில் அரசாங்கம் எவ்விதத்திலும் பின்வாங்காது என்று பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதுள்ள அரசமைப்புக்கு பதிலாக புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் என்ற உறுதிமொழி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு மக்கள் ஆணையம் கிடைக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும். புதிய அரசமைப்பு தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படும். நாட்டில் இதுவரை இயற்றப்பட்ட அரசமைப்புகளின் போது மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படவில்லை. கொண்டுவரப்படும் அரசமைப்பு மக்கள் அனுமதி கிடைத்ததாக இருக்க வேண்டும். அதற்குரிய பணிகளுக்காகவே 3 வருடங்கள் என கால எல்லை குறிப்பிட்டிருக்கலாம். கடந்த கால யோசனைகளும் உள்வாங்கப்பட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதனை செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். சில வேளை 3 வருடங்களுக்கு முன்னர் கூட அது நடக்கலாம் என்றார் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன. தூய்மையான இலங்கை கருத்திட்டத்துக்கான ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய செயலணிக்கு மிக பரந்துபட்ட ஆணையும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாறுபட்ட விதத்தில் செயல்படுவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆலோசனைக்கமைய தூய்மையான இலங்கை கருத்திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக அரசியலமைப்பின் 33வது உறுப்புரையின் பிரகாரம் 18 உறுப்பினர்களை கொண்ட ஜனாதிபதி செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அம்பிகா சட்குணநாதன், தூய்மையான இலங்கை கருத்திட்டத்துக்கென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டிருக்கும் செயலணி பல்வேறு விதத்திலும் பிரச்சினைக்குரியதாக காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கும் இச்செயலணி ஜனாதிபதிக்கு மாத்திரமே பொறுப்பு கூற வேண்டிய கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் எமக்கு மற்றொரு செயலணியோ அல்லது ஆணைக்குழுவோ அவசியமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இச்செயலணிக்கு மிக பரந்துபட்ட அளவிலான ஆணையும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. உதாரணமாக இந்த ஜனாதிபதி செயலணிக்கு சட்டங்களை தயாரிப்பதற்கும் அச்சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியமான கட்டமைப்பினை நிறுவுவதற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏனைய அரச கட்டமைப்புகளுக்கான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கு இச்செயலணிக்கு அதிகாரம் உண்டு என குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு பிரிக்ஸ் உரிமை பெற்றுக்கொள்ள தலையிடுமாறு இந்திய பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளதன் மூலம் ஜனாதிபதி இலங்கையை இழிவுபடுத்தியுள்ளார் என இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான டியு குணசேகர தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கூட்டு பிரகடனம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரிக்ஸ் நாடுகளின் உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ள தலையிடுமாறு இந்திய பிரதமரிடம்
கோரிக்கை முன்வைத்திருந்தார். ஜனாதிபதி இதனை அவரிடம் தனிப்பட்ட முறையில் கேட்டிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கூட்டு பிரகடனம் ஒன்றின் போது இவ்வாறான கோரிக்கை ஒன்றை வெளியிடும் போது இழிவுபடுத்தப்படுவது ஜனாதிபதி அல்ல, நாட்டு மக்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பர் 23 இந்த நாட்டின் ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்தார். பிரிக்ஸ் அரசு தலைவர்களின் மாநாடு ரஷ்யாவில் ஜனாதிபதி புடின் தலைமையில் அக்டோபர் 22 23 மற்றும் 24 இடம்பெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ரஷ்ய ஜனாதிபதி புடின் எழுத்து மூலம் இலங்கை அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. அதில் அந்த நாடுகளின் தலைவர்கள், வெளிவிவகார அமைச்சர்களே கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நமது நாட்டிலிருந்து மாத்திரமே வெளிவிவகார செயலாளர் ஒருவர் அந்த நாட்டில் கலந்து கொண்டிருந்தார். ஜனாதிபதி புடினின் பரிந்துரையில் நாங்கள் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்காளி உறுப்புரிமைக்கு உள்வாங்கியிருந்தோம். 13 நாடுகள் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தன. அரசாங்கம் அதனை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஜனாதிபதிக்கு வேலைப்பளு என்றால் பிரதமரை அல்லது வெளிவிவகார அமைச்சரை அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள செய்திருக்கலாம், அல்லது மாநாட்டுக்கு வர முடியாத காரணத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கலாம். ஆனால் அரசாங்கம் இதனையும் செய்யாமல் எமக்குரிய சந்தர்ப்பத்தை இழந்து கொண்டுள்ளது. தற்போது இந்திய பிரதமரை தலையிட்டு பிரிக்ஸ் மாநாட்டின் உறுப்புரிமையை பெற்று தருமாறு பகிரங்கமாக கோருவது எமது நாட்டை இழிவுபடுத்தும் செயலாகும் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த அரசாங்கத்துக்கு சவால் விடும் பிரதான நபராக செயல்படலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்திருந்தார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து குறுகிய காலத்தில் மீட்சி பெற்றமை குறித்து வங்குரோத்தி நிலையடைந்துள்ள உலக நாடுகள் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆலோசனை பெறுகின்றமை சிறப்பம்சமாகும். அரசியலிலிருந்து முழுமையாக ஓய்வு பெறவில்லை. செயல்பாடு ரீதியிலான அரசியலில் ஈடுபட்டுள்ளோம். வெற்றியும் தோல்வியும் ஒன்றும் நிலையானதல்ல. 2020 ஆண்டு பெரும்பான்மை ஆதரவுடன் வெற்றி பெற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2024 ஆண்டு படுதோல்வியடைந்தது. அதேபோல அன்று 3 ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி இன்று 159 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஆகவே அரசியலில் ஏதும் நடக்கலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமைத்துவத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்குவதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலிலிருந்து ஓய்வு பெறவில்லை. இந்த அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கும் பிரதான நபராக அவர் செயல்படலாம். ஏனெனில் அவரது பொருளாதார கொள்கையே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செயல்படுத்துகின்றார். 2022 ஆண்டு நாடு வங்குரோத்து நிலையடைந்த போது தனிநபராகவே ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை பொறுப்பேற்றார். குறுகிய காலப்பகுதியில் நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டது. பல ஆண்டு காலமாக வங்குரோத்து நிலையில் உள்ள அர்ஜென்டினா, லெபனான், சிம்பப்வே போன்ற நாடுகளும் இன்று வங்குரோத்து நிலையிலிருந்து மீளவில்லை. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க, ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கும் மேற்குலக நாடுகள் மத்தியில் நன்மதிப்பு காணப்படுகின்றது. ஏனைய ஜனாதிபதிகளை காட்டிலும் ரணில் விக்ரமசிங்க ஆங்கில மொழியில் தேர்ச்சி பெற்றவர். குறுகிய காலத்தில் இலங்கை எவ்வாறு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டது என்பதை தொடர்பிலும் இன்றும் வங்குரோத்து நிலையில் உள்ள உலக நாடுகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆலோசனைகளை பெறுவது சிறந்ததொரு விடயமாகும் என்றார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளது. அதன்படி பாதுகாப்பு தொடர்பில் தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளுமாறு அனைத்து சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகமனதுங்க தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பேணுவதற்காக மேல் மாகாணத்தில் மாத்திரம் 6500க்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனதுங்க தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஆராதனைகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்தந்த போலீஸ் பகுதிகளில் உள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள், உதவி போலீஸ் கண்காணிப்பாளர்கள், போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் தேவாலயங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிவில் குழுக்களுடன் ஒருங்கிணைந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிடுவார்கள். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக தெரிவித்த பேச்சாளர், தேவைப்பட்டால் இராணுவத்தினரிடம் அல்லது ஏனைய பாதுகாப்பு படையினரின் உதவியை போலீசார் நாடுவார்கள் என்றார்.
அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாகவும் எதிர்வரும் ஜனவரி மாதம் பதவியேற்க உள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். அவர் பதவியேற்பதற்கு முன்னதாகவே வரி விதிப்பு, எண்ணெய் விநியோகம் உள்ளிட்ட விடயங்கள் உலக நாடுகளை எச்சரிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். பனாமா கால்வாய் வழியாக செல்லும் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுகின்றது. இதனை நிறுத்தாவிட்டால் அதனை அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளும் என அவர் மிரட்டியுள்ளார். அட்லாண்டிக் கடலையும் பசிபிக் கடலையும் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது பனாமா கால்வாய். இதனை அமெரிக்கா கடந்த 1914 வடிவமைத்தது. பிறகு 1999 டிசம்பர் மாதம் 31 அன்று பனாமா நாட்டிடம் ஒப்படைத்தது. அமெரிக்காவின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கும் பனாமா கால்வாய் எங்கள் நாட்டின் தேசிய சொத்து. அமெரிக்காவின் வர்த்தகம், கடற்படை விரிவாக செல்வதற்கும் அமெரிக்க துறைமுகங்களுக்கு பொருட்களை விரைவாக கொண்டு செல்வதற்கும் இக்கால்வாயின் பங்கு மிகவும் முக்கியமானது. இக்கால்வாயை அதிகம் பயன்படுத்தும் நாடு அமெரிக்கா. நவீன உலகின் அதிசயங்களில் ஒன்றான இக்கால்வாய் 110 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டமைக்கப்பட்டது. இதற்காக அமெரிக்கர்களின் அதிக அளவு பணம் செலவு செய்யப்பட்டது. கட்டுமானத்தின் போது வனப்பகுதியில் பலவித பிரச்சனைகள் காரணமாக 38,000 அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர். இது மற்றவர்களின் பலன்களுக்காக வழங்கப்படவில்லை, மாறாக அமெரிக்கா பனாமா இடையே ஒத்துழைப்புக்கான அடையாளமாக வழங்கப்பட்டது. அமெரிக்க கப்பல் கடற்படைக்கு பனாமா வசூலிக்கும் வரி அதிகமானது. இதற்கான விதிமுறைகள் பின்பற்றப்படாவிட்டால் அக்கால்வாயை திரும்ப கேட்போம், எவ்வித கேள்வியுமின்றி எங்களிடம் திருப்பித் தர வேண்டும். இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்ச வந்ததும் சிறுபான்மை சமூகங்களை எப்படி கணிப்பிட்டாரோ அதில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தற்போதைய ஜனாதிபதியும் அவருடைய கட்சியும் நடத்துகின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரம் தெரிவித்துள்ளார். இலங்கை மீண்டும் ஒருமுறை இந்திய சீனாவின் அதிகார போட்டியில் சிக்கியிருக்கின்றது. சர்வதேச அரசியல் அப்படி இருந்தாலும் கடந்த காலத்தில் போராட்ட இயக்கமாக இருந்த என்பிபி இன்று ஆட்சியை பிடித்துள்ளது. இவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் விஞ்ஞானத்திலே வடக்கு கிழக்கை மையமாக வைத்து அத்துமீறிய குடியேற்றம் நிறுத்தப்படும், ஆட்சிக்கு வந்ததும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வருவோம் என சில வாக்குறுதிகள் அளித்தன. ஆனால் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினை வருடக்கணக்காக பயன்படுத்திய கால்நடை உரிமையாளர்கள் இன்று வரை வீதியில் உட்கார்ந்திருந்தனர். மேலும் அரசியல் கைதிகளில் ஒருவர் கூட இன்று வரை விடுதலை செய்யப்படவில்லை. அதேபோன்று வடக்கு கிழக்கில் பொதுமக்களின் ஆயிரக்கணக்கான காணிகளை இராணுவத்தினர் ஆக்கிரமித்துள்ளனர். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.